தொடர்ந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வின் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எங்களுடைய சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள், கூட்டாக செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த பேரண்டத்தை இயக்கி காப்பவனே, யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. காலம் முழுவதும் பசித்திருந்து, தனித்திருந்து, விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர், உற்றார், சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள். ரஹ்மானே, ரப்பே நாயனே, அந்த நாட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. எல்லா விதமான நலவுகளையும், எல்லா பரக்கத்துகளையும், எல்லா விதமான உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது. நாளை உன் அளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும். ரஹ்மானே, அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக. எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக. எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் தெளிவான ரஹ்மத்தான சிறந்த நல் வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மைக் ஆன் பண்ணுங்க. செக். எல்லாரும் அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு. வெறும் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நம்ம மேல கண்ணியப்பட்டு நமக்காக இது பண்றாங்க. அதனால நம்ம கண்ணியத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. தயவு செஞ்சு உட்காருங்க. நோன்பு துறக்கிற நியத்தை ஹஸ்ரத் சொல்லுவாங்க. பாய்ங்க கொஞ்சம் கவனிங்க. நோன்பு துறக்கிற நியத்தை பாய் ஹஸ்ரத் சொல்லுவாங்க. அதை திருப்பி சொல்லுங்க. அதோட அதாபுகளை கேட்டுக்குங்க. சரியான முறையில் கண்ணியாமலாம் நோன்பை தொடங்க மாட்டேன். ஹஸ்ரத் ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பினுடைய திறப்பு நிகழ்விற்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள். இந்த நோன்பை அவர்கள் வைத்திருக்கின்ற நோன்பை நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள். எந்திரிக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதி அப்படியே அந்தந்த இடத்துல உட்காருங்க. நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள். அமைதியாக அமர்ந்திருங்க இன்ஷா அல்லாஹ். தலைவர் உள்ள வரணும். துவா சொல்லலாமா? துவா சொல்லலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து துவா சொல்லுங்க. துவா சொல்லுங்க. நான் துவா சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். நான் சொல்லுவேன் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். முதல்ல துவா சொல்லுங்க. தண்ணி இருக்கு. ஹஸ்ரத் சொல்லக்கூடிய துவாவை திருப்பி சொல்லுங்க. உள்ள உட்கார்.
சொல்லக்கூடிய துஆவை சொல்லுங்க. அல்லாஹு அல்லாஹு லா இலாஹா லா இலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத் பிமா கஸபத். உட்காருங்க. லா இலாஹா லா இலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹு முஹம்மதுர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸல்லி அலா முஹம்மதின் முஹம்மதின் வ அலா ஆலி ஆலி முஹம்மதின் முஹம்மதின் வ பாரிக் வபாரிக் வ சல்லிம் வஸல்லிம் அலைஹி. அலைஹி. اللهم اللهم لك صمت لك صمت وبك وبك آمنت آمنت وعليك وعليك توكلت توكلت وعلى رزقك وعلى رزقك أفطرت أفطرت فتقبل مني فتقبل مني يا الله يا الله உனக்காகவே நோன்பு நோற்றோம். நோன்பு நோற்றோம். உன்னுடைய அருளாலேயே நோன்பை திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பு திறக்கலாம். உட்காருப்பா, உட்காரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அளவற்ற அருளாளன். இக்குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம். விரித்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும். தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃபில் நிற்க வேண்டும். அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும். அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும். நீங்க நிம்மதியாக கஞ்சி குடிச்சு முடிச்சு அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அங்கங்க மார்க் பண்ணியிருக்கும் நடுவுல ஒயிட் கலர் டேப்பு, அதுதான் சஃபோடைய டைப். அதனால உங்க இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்க சஃப் அமைச்சிக்கிங்க. தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம். அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க. நிதானமா கஞ்சி குடிங்க. நம்மளுக்கு 35-40 வரைக்கும் நேரம் இருக்கு. அதனால அவசரப்பட வேண்டாம். காலையில இருந்து ரொம்ப பசியா இருந்திருப்போம். அல்லாஹ் இந்த ரிஸ்கை எனக்கு தரணும்னு சொல்லிதான் நம்மளை உள்ள சேர்த்துட்டான். எவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க, நம்ம உள்ள இருக்கோம். என்னுடைய ரிஸ்க் இங்க இருக்கு, நான் உள்ள வந்திருக்கேன். அதனால அவசரப்பட வேண்டாம், யாரும் எந்திரிக்க வேண்டாம், அப்படியே உட்காருங்க. தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியா கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ். யாரும் எந்திரிக்க வேண்டாம், யாரும் எந்திரிக்க வேண்டாம்.
தயவு செஞ்சு போயிடுங்க. ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தற்போது ராயப்பேட்டை OMCA அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துஆ ஓதி நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. நோன்பு கஞ்சி அருந்தி அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொழுகை நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு அரங்கிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், இந்த நோன்பு திறப்பு நிகழ்வானது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஜமாத்கள் அந்த அவர்களுடைய முறைப்படி அந்த நோன்பு திறப்பு நிகழ்வை தற்போது முடித்து வைத்திருக்கிறார்கள். விஜய் அவர்களோடு அமர்ந்து அந்த நோன்பு திறப்பு நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார். இன்று காலை முதல் அவர் வந்து விரதம் இருந்துதான் இந்த நோன்பை வந்து கடைபிடித்துதான் இன்று அந்த நோன்பு திறப்பு விழாவில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு திறந்திருக்கிறார். குறிப்பாக ஜமாத்துகள் போல அந்த நோன்பு கஞ்சியை குடித்து அந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார். இதற்கு பிறகு தற்போது அடுத்த கட்ட நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது. அந்த தொழுகை வந்து நடைபெற இருக்கிறது. 6:40 அந்த தொழுகை என்பது நடைபெற்று முடியும். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. கட்சி தொடங்கிய பிறகு, தமிழக வெற்றி கட்சி கழகம் வந்து தொடங்கிய பிறகு முதல் முறையாக இந்த தொழுகையில் இந்த வந்து கலந்து கொள்கிறார் விஜய். ஏற்கனவே இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வானது நடைபெற்று முடிந்து விட்டது. அடுத்தது தொழுகையில் வந்து ஈடுபட இருக்கிறார். அதற்கு பிறகு அனைவருக்கும் வந்து அந்த பிரியாணி உள்ளிட்ட அந்த உணவுகள் வந்து வழங்க இருக்கிறார். இது அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடைபெற இருக்கிறது. பாலவேல், செந்தில், தற்போது ஏராளமானவர்கள், அழைப்பிதழ் பெற்றவர்களும் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஏராளமானோர் அரங்கிற்கு வெளியேயும் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா நிகழ்வுக்குள்ள? பாலவேல், இந்த வளாகத்தில் கிட்டத்தட்ட 2500 பேருக்கு வந்து அழைப்பிதழ் வழங்கப்பட்டு சுமார் அவர்கள் வந்து இங்கு வந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அல்லாமல் ஏராளமானவர் வந்து இங்கு இருந்ததை நாம் வந்து காட்சிகளால் வந்து பார்க்கப்பட்டது. அவர்களும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டுதான் இந்த நிகழ்வானது அந்த நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த தொழுகை நடைபெறுகிறது. 3000 பேருக்கு வந்து 3500 பேர் வரை அந்த உணவுகள் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. எனவே இங்கு வந்தவர்களுக்கும் அது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பலவே தாவக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை OMCA அரங்கில் நடைபெற்று வருகிறது.